ஆனந்திக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கலான்னு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த சின்ன பொண்ணு பண்ண காரியத்துல எல்லாம் கெட்டுடுச்சு. என் வாழ்க்கையும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓடி ஓடி அவங்களுக்காக நான் உழைச்சேனே, அதெல்லாம் என்ன ஆச்சு? இப்ப நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இது பாருமா, நீ வாழணும், உனக்காக நீ வாழணும். எனக்கு அந்த மாதிரி வாழ தெரியல சித்தி, எனக்காக வாழ தெரியல. இது பாருமா, நல்ல நாள் அதோமா, நீ இப்படி அழாதமா. எது சித்தி நல்ல நாள்? இங்க நடக்குதே இந்த சடங்கு, வீணா போன என் கல்யாணத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி, என்ன வேதனைப்படுத்துற மாதிரி இருக்கு. இது பாருமா, இனிமே எல்லாம் நல்லா ஆயிடும். தாலி பெருக்கி போட்டா உன் வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும். என் புருஷன் திறந்து போறாரா, இல்ல என் மாமியார் என்ன உள்ளங்கையில வச்சு தாங்க போறாங்களா? அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் அபி. எனக்கு அந்த மாதிரி எந்த நம்பிக்கையும் இல்ல. உனக்கு இல்லாம வேணா இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கே. நான் அனுபவப்பட்டவ, நான் அடிப்பட்டவ. இத பாரு அபி, திரும்ப திரும்ப நீ முரண்டு பிடிக்காத. இல்ல சித்தி, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். நான் சொல்றத கொஞ்சம் கேளு அபி. ப்ளீஸ் வேண்டாம் சித்தி, என்ன விட்டுடுங்க. வேண்டாம். என்ன அபி நீ இப்படி பேசுற? வந்திருக்கிற சம்பந்தி வீட்டுல தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா? ஆமா, ரொம்ப முறைப்படி வந்திருக்காங்க. போங்க சித்தி. இத பாரு, உனக்கு இது பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீ ஒத்துக்கிட்டு தானே இங்க வந்திருக்கிற. அப்புறம் அடம் பிடிக்கலாமா? இத பாருங்க சித்தி, எனக்கு தான் இந்த சடங்கெல்லாம் வேண்டான்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஆனா அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்களே. அவங்க மேல உள்ள கோபத்துல தான் நீ இப்படி பண்றேன்னு அவங்க நினைச்சுப்பாங்களே. அபி, சரி வரேன். ஆனா ஒரு விஷயம், இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் சம்பந்தமா நடக்கிற இந்த விசேஷம் தான் முதலும் கடைசியுமா இருக்கணும். இனிமே அந்த ஆர்த்தியோ அவ சம்பந்தப்பட்ட குடும்பமோ என் வீட்டுக்கோ என் சம்பந்தப்பட்ட எந்த விசேஷத்துக்கோ எட்டி கூட பார்க்க கூடாது. புரியுதா சித்தி? சரிம்மா, நீ முதல்ல இந்த சடங்குக்கு வா ப்ளீஸ். மாமா, சுமங்கலி பவா. ஐயரே, சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கும் பண்ணிடலாமே. அவங்க புருஷன் வீட்டிலேருந்து யாரும் வரலன்னு சொன்னீங்களேம்மா, அப்புறம் எப்படிம்மா? நாத்தனார் முறைக்கு இவ இருக்கா? சரிம்மா, பண்ணிடலாம். போ ஆர்த்தி, வா. இந்தாங்க. நீ மாலையை வாங்கிக்கம்மா. அபி உட்காருமா. நீ உட்காருமா, இந்த மாலையை போடுமா. சுமங்கலே பவா. சதமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரயஹாய சேவேந்திரயே பிரதிஷ்டதி. ரோஜனோ ரோஜமான சோபன சோபமான கல்யாணஹ. எங்க மாப்பிள்ள கூட்டு போறீங்க? வாங்க மச்சான். என்னங்க நீங்க 1008 வேலை இருக்கு, நீங்க பாட்டு கூட்டு வந்துட்டு. சரி, கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்களா? இல்ல அதெல்லாம் வேணாம், பரவாயில்ல. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்குது மச்சான். எதுக்கு? இல்ல, நான் பண்ணது எவ்வளவு பெரிய துரோகம், அதெல்லாம் மன்னிச்சு இவ்வளவு தூரம் கௌரவப்படுத்துறீங்க. எல்லாருக்குமே இந்த மனசு வராது மச்சான். உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். என்னது?
அபி அக்கா அவங்க புருஷன் வீட்டில் இல்லையா? ஆ, மச்சான் தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு அக்கறையில் தான் கேட்குறேன். எங்கள் அக்காவை பற்றி புரிஞ்சுக்காதவங்க அவங்கள பற்றி தப்பாக தான் நினைப்பாங்க. ஐயோ, நான் ஒன்றும் தப்பா நினைக்கல மச்சான். ஒன்றும் இல்லை, ஏன் புருஷன் வீட்டில் இல்லைன்னு தான் கேட்டேன். அப்போ அவங்க புருஷன் சரியில்லைன்னு அர்த்தம். ஓ, அப்போ இனிமே அவங்க புருஷன் வீட்டுக்கு போக மாட்டாங்களா? என்னங்க வேணும் உங்களுக்கு? எதுக்காக இப்படிலாம் பேசுறீங்க? இல்லைங்க, அவங்க புருஷன் வீட்டுக்கு போனாங்கன்னா அவங்களும் சந்தோஷமா இருக்கலாம், நம்மளும் நிம்மதியா இருக்கலாம் இல்லையா? உங்க நிம்மதிக்கும் அவங்க அவங்க புருஷன் வீட்டில் இருக்கிறதுக்கும் என்னங்க சம்மந்தம்? இல்லைங்க, அவங்கள பார்த்தா ஹிட்லரை பார்த்த மாதிரி பயமா இருக்குதுங்க. பயம் உங்களுக்கு? இது பாருங்க, எங்க அக்காவை பொறுத்த வரையிலும் நிறைய விட்டு கொடுப்பாங்க. ஆனா ஒரு தடவை மனசுல இருந்து தூக்கி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி சேர்க்கவே மாட்டாங்க. சரி, இப்ப எதுக்கு நீங்க கூட்டு வந்தீங்க? இல்ல மச்சான், உள்ள ஐயர் ஏதோ புலம்பின்னு இருக்கிறாரு, அதை பெருசுங்களும் லேடிஸுங்களும் வாயை பொழுது பார்த்துட்டு இருக்குதுங்க. நமக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இல்ல. எங்க இந்த தாலி பிரிக்கிற ஃபங்க்ஷனுக்கு தானே அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வந்திருக்கோம். என்னங்க தாலி கட்டின எனக்கே போர் அடிக்குது சும்மா. எங்க பையனோட கல்யாணத்தை பார்க்க கொடுத்து வைக்கலையேங்கிற வருத்தம் இருந்துச்சு. இப்ப இந்த சம்பிரதாயம் சின்னதா இருக்கலாம், ஆனா சொந்தக்காரங்க நீங்க எல்லாம் ஒன்னா இருந்து பண்ண காரியம் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்தது. இதுல என்னங்க இருக்கு? அப்படி இல்லை சம்மந்தி, நீங்களும் உங்க பொண்ணு அபியும் எங்ககிட்ட ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கிட்டீங்க. ஆமாம்மா, எங்க பையன் பண்ண காரியத்துக்கு வேற யாராவது இருந்தா எங்க முகத்துல காரி துப்பிருப்பாங்க. சரிக்கு சரியா மதிச்சு சபையில உட்கார வச்சு மரியாதை பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம்மா. இத பாருங்க, ஏதோ முன்ன பின்ன நடந்து போயிடுச்சு, ஆனா உறவன் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் ஒண்ணுதானே. அக்கா, உடனே கிளம்புவோம். அங்க ஆனந்தி ராஜேந்திரனும் தனியா சமையலுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ராஜேந்திரன் இருக்கும்போது என்ன கவலை சாரதா? அவன் தான் ஒரு ஊருக்கே சமைப்பானே. எல்லாம் சரியா பண்ணி வச்சிருப்பாங்களா? என்ன சித்தி, மிஞ்சி போன ஒரு 20 பேருக்கு எல்லாம் கரெக்டா பண்ணி வச்சிருப்பாங்க. சாரதாவுக்கு எல்லாத்தையும் அவ முன்ன நின்று பண்ணாதான் திருப்தியா இருக்கும். அப்படி இல்லக்கா, ஆர்த்தி கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் முறையா சம்மந்தி நம்ம வீட்ல இருந்து சாப்பிட போறாங்க. அந்த அக்கறையில தான் சொன்னேன். ரொம்ப சந்தோஷம் தான். எங்க சாப்பாடை பத்தி கவலைப்படுறதுக்கு ஒரு ஜீவன் இருக்கீங்களே. ஆமா, பயங்கரமா பசிக்குது, கிளம்பலாமா? வாங்க போலாம். வாங்க வாங்க. வாங்க வாங்க, உட்காருங்க. உட்காருங்க.
ராஜேந்திரா எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? முடிஞ்சுக்கா. உன்னையும் ஆனந்தையும் தனியா விட்டுட்டு போயிட்டோம். உனக்கு ஒன்றும் சிரமமா இல்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அடையாக்கா நீ வேற. இந்த சமையல் பண்றதுக்கு நான் ஒருத்த மத்தாதாக்கும். சும்மா விரட்டி பண்ண மாட்டேன் விரட்டி. வார்த்தி என்னடா? பார், எதுக்கு அழற? அழாத. சரி சரி, வேணாண்டா. நீ போ, போய் உட்காரு போ. சரி வா. எல்லாரும் சாப்பிடலாக்கா. சாப்பிடுறது இருக்கட்டும்டா, அதுக்கு முன்னாடி முக்கியமான வேலை இருக்கு. டேய் மனோ, இங்க வா. மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடணும்ல, இந்தா. ஏன்டா ஆம்பளைக்கு ஆம்பளை மோதிரம் போறதுக்கு எதுக்கடா இம்புட்டு வைக்க போடுறீங்க? இங்கே வருது மோதிரம் போடுறவனு வைக்கப்படுறான், போட்டுக்கிறவனு வைக்கப்படுறான். காலை கொடுமையிடாது. ரொம்ப பேசாத மாமா, அப்புறம் உனக்கு ஒரு மோதிரம் போட்டுருவேன். நானா மாட்டேங்கிற, எனக்கு ஒரு மோதிரத்தை மாட்டி விடு. கசக்குமா என்ன? சாரதா, நீ இவ்வளவு பொறுப்பா மாப்பிள்ளைக்காக மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்க. ஆனா நான் சந்திராவுக்கு எதுவுமே பண்ணல. அக்கா, இப்ப இருக்கிற பிரச்சனையில இது வேற எதுக்கு? பேசாம இரு, அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல சாரதா, நான் அதை மறந்திருக்க கூடாது. என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்த மருமக. இந்த வீட்ல இருந்து நாங்க அவளுக்கு ஏதாவது பண்றது தானே முறை. அத பத்தி நாம அப்புறம் பேசுவோம். இப்ப வந்தவங்கள முதல்ல கவனிப்போம். வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம் வாங்க. போதும் போதும். தம்பி, அந்த கீரை எடுத்து சாப்பிடுங்க. நல்லா இருக்குதே. என்ன கீரை இது? லட்சக்கட்ட கீரை என்ன மாதிரி. என்னை பத்தி நானே கேவலம் பேசிக்கிறது உங்களுக்கு அவ்வளவு சிரிப்பா இருக்காக்கும். ஐயோ என்ன 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 என்னாச்சு மாப்பிள்ள? மிளகா கஷ்டம். தண்ணி தண்ணி எடுத்து எடுத்து குடிங்க. அப்படி என்ன அவசரம்? அவதியா திங்க வேண்டியது, அப்புறம் தஸ்ஸு புசுன்னு கிடக்க வேண்டியதுதான். மாப்பிள்ள சோறு திங்கிறதுல இருந்து கல்யாணம் வரைக்கும் எல்லாம் அவசரம் தான், அப்புறம் அவஸ்தை தான். அக்கா, அபி எங்க? ரூம்ல இருக்கான்னு நினைக்கிறேன். என்னக்கா அது? இவ்வளவு பேர் நாம இந்த வீட்ல கலகலன்னு இருந்துட்டு இருக்கோம். இந்த நேரத்துல அபிய மறந்துட்டோமே. போக்கா, போய் என்னன்னு கேளு போ. சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வரேன். அபி, என்னம்மா இது? சாப்பிடாம இப்படி தனியா வந்து உட்கார்ந்திருக்க? எல்லாம் முடிஞ்சுதா? எல்லாம் முடிஞ்சுதான்னு கேட்டேன். அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீ வரலன்னா அவங்க தப்பா நினைப்பாங்கம்மா. யார் தப்பா நினைப்பாங்க? சம்மந்தி வீட்ல. சம்மந்தி வீட்ல எப்படிம்மா?
சரி போ, போய் உன் சம்மந்தி வீட்டுக்காரங்க எல்லாரையும் அனுப்புற வழியை பாரு போ. நீ கொஞ்சம் சாப்பிடுமா. நான் சாப்பிட்டுக்கிறேம்மா, நீ போ. அபி, நீ ஒரு தடவை வந்து அவங்க கிட்ட பேச. போம்மா.